இந்நேரம் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணி இப்படி தள்ளியிருப்பீங்க. ஆக்சுவலாக ஒவ்வொரு 3 செகண்ட்லையும் நீங்கள் வீடியோவை தள்ளிட்டு இருக்கீங்க. இன்ஸ்டாவாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை யூடியூப்பாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஒரு 3 செகண்ட்ஸில் ஒரு விஷயத்தை அது என்ன சொல்ல வராங்க, என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் நம்ம ஒரு வீடியோ இப்படி பண்ணிகிட்டே இருக்கோம். இதுக்காக இன்றைக்கி பெரிய பெரிய டீம் வச்சுட்டு ஒவ்வொரு வீடியோ ரெடி பண்ணுறவங்க எல்லாருமே, கண்டென்ட் கிரியேட் பண்ணுற எல்லாருமே என்னென்ன பண்ணி உங்களெல்லாம் வந்து இந்த ஸ்க்ரீனில் இருக்க வைக்கலாம் அப்படின்னு பயங்கரமாக சிந்திக்கிறாங்க. ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு ஊக் வேணும், இத்தனை செகண்ட்ஸில் ஒரு ஊக் வேணும், இத்தனை செகண்ட்ஸில் ஒரு ஊக் வேணும், இப்படி பலவிதமான சிந்தனைகளை உங்களை ஃபோனுக்குள்ளே இருக்க வைக்கிறதுக்காக ஒரு பெரிய நெட்வொர்க், பெரிய டீம் வேலை பார்த்துட்டு இருக்கு. ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் 3 செகண்டில் நீங்கள் லேர்ன் பண்ணுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். இப்படி ஸ்வைப் பண்ணிகிட்டே இருக்கிறதுல நம்ம விரல் தேயும், நம்மளோட டைம் நிறைய விரயமாகும், எதையுமே நம்ம லேர்ன் பண்ணியிருக்க மாட்டோம். அது யாராக வேணாலும் இருக்கட்டும், இந்த வீடியோவை 3 செகண்டில் நிறைய பேர் தள்ளியிருப்பாங்க. நம்ம அறம் சித்தா கிளினிக்கில் ஒரு வீடியோ பயங்கர வைரல் ஆச்சு. கிட்டத்தட்ட 2M வரைக்கும் வைரல் ஆச்சு. அந்த வீடியோவோட வியூ டியூரேஷன் டைம் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 20 செகண்ட்ஸ் தான் பார்த்துருக்காங்க, ஆவரேஜ் வியூஸ். நிறைய பேர் வந்துட்டு ஃபுல்லாக பார்த்துருப்பாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து இப்படி ஸ்வைப் பண்ணிட்டே போயிருப்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளோட லைஃப் ஒரு சின்ன லைஃப்பில் நம்மளோட பொருளாதாரத்துக்கு பயங்கரமாக ஓடிட்டு இருக்க ஒரு நேரத்தில் நம்ம குடும்பத்துக்காகவும் நம்மளோட சூழலுக்காகவும் நம்ம ஓடிட்டுருக்கோம். ஆனால் நம்ம ஒரு சூழலில் வாழ்க்கையில் ஒவ்வொரு மாற்றங்களையும் நம்ம சந்திச்சுக்கிட்டே இருப்போம். பலவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறைய கற்றுக்கிட்டே இருப்போம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்ததுக்கப்புறம் நம்ம நிறைய விதமான வீடியோஸ்லாம் நிறைய பார்க்க ஆரம்பித்தோம். அதில் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து நிறைய உருவானாங்க. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்மார்ட் ஃபோன், ஒரு மெயில் ஐடி இருந்தால் நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். மேபி நானும் அப்படி தான். அப்படி இருக்கும்போது நம்ம கண்டென்ட் கிரியேட்டரா அப்படிங்கிறத தாண்டி நம்ம ஒரு கண்டென்ட்டை எப்படி நம்ம உள்ளே எடுத்துக்கிறோம், அதை பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, எல்லா வீடியோலையும் உங்களுக்கு ஒரு தகவல்களையும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் உள்ளே பொதிஞ்சு தான் வச்சுருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஒன்றுமே இல்லாத விஷயத்த கூட 1 மணி நேரம் இன்றைக்கி இருக்க வீடியோ கிரியேட்டர்ஸ் எல்லாம் பேச முடியும். ஆனால் நம்ம அந்த ஃபுல் வீடியோவை பார்க்க மாட்டோம், அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்க மாட்டோம். ஆனால் ஜஸ்ட் ஒன்லி 3 செகண்ட்ஸ் எதாக இருந்தாலும் குயிக் அப்படின்னு நடக்கணும்னு நினைக்கிறோம். எந்த விஷயமும் அப்படி நடக்கவே நடக்காது. ஒரு விஷயத்துக்கு பின்னாடி அதிகமான உழைப்பு இருக்கும். அது நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, மொபைல்லே உங்களுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க அப்படின்னாலும் நிதானமாக முழுசாக பாருங்கள். ஆனால் உங்களுக்கு தேவையானதை மட்டும் பாருங்கள். தேவையில்லாமல் தள்ளிக்கிட்டே போயிட்டு பார்த்துக்கிட்டே இருக்கிறதுல உங்களோட நேரமும் உங்களோட மூளையும் ரொம்ப மழுங்கி போகுங்கிறதா எல்லாரும் சொல்கிறாங்க. தொழில்நுட்ப வல்லுநர்கள் நிறைய பேர் இதை பற்றி சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்தை நோட் பண்ணிக்கங்க. நம்ம எது சம்மந்தமாக பார்க்க போகிறோம், எனக்கு இந்த ரிலேட்டடாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அதுக்காக நான் சோசியல் மீடியாவில், யூடியூப்பில் நான் பார்க்குறேன் அப்படின்னா தட்ஸ் கரெக்ட். நீங்கள் பாருங்கள் தாராளமாக. ஒரு வீடியோ இல்லை, 4 வீடியோ பாருங்கள், அதிலிருந்து லேர்ன் பண்ணுங்கள். பட் ஆனால் நம்ம ஒரு விஷயத்துக்காக பாக்கெட்லேருந்து ஃபோன் எடுப்போம். அந்த நேரம் பார்த்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், நம்ம உடனே அது உள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருப்போம். நம்ம எதுக்காக ஃபோன் எடுத்தோம் அப்படிங்கிறதே மறந்துட்டு மறுபடியும் பாக்கெட்டில் வச்சுருவோம். மறுபடியும் அச்சோ அதை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஃபோன் எடுப்போம். அப்போவும் அந்த விஷயத்தை செஞ்சோமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கும். கண்டிப்பாக இந்த சூழலில் நீங்கள் சிக்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெளியில் வர்றது உங்கள் வாழ்க்கைக்கு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். இந்த விஷயத்தை ஏன் நான் பகிரணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்னா, நான் பல வருஷமாக இந்த சோசியல் மீடியாவை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவாக புரிபடுது. அதாவது 3 செகண்ட்ஸ்க்கு மேலே ஒருத்தனை வீடியோவில் உட்கார வைக்கிறதுக்கு நீங்கள் ஊக் கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு நிறைய பேர் வீடியோ கண்டென்ட் போடுறாங்க. அதுவே ஒரு விஷயம். சோசியல் மீடியாவில் எதில் வேணாலும் உங்களுக்கு தேவையான கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணுங்கள், தேவையில்லாத விஷயங்களை இக்னோர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிடலாம். பட் இல்லை, இந்த விஷயம் கரெக்டு தான், நம்ம எதுக்காக ஃபோன் எடுத்தோம்னு நமக்கே தெரியாமல் நம்ம நடந்துக்கிறோம்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.